அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரெட் அல்வா டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இது பிரெட் வச்சுலாம் நம்ம செய்ய போகிறது கிடையாது. நம்ம இதில் எது செஞ்சுருக்கோம் அப்படின்னா ரஸ்க் வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கோம். இது பிரெட் அல்வா மாதிரி நிறைய நெய்யெலாம் தேவைப்படாது. ரொம்ப கம்மியான நெய்யிலே சூப்பராக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹல்வா தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிரெட் அல்வா டேஸ்ட்டில் இருக்கும். கம்மியான நெய் வச்சு நம்ம செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ரஸ்க் இருக்கு இல்லையா, அதுதான் நான் எடுத்து மிக்சரில் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன். இது நம்ம அரைச்சி பவுட்ரு ஃபார்மில் நம்ம பண்ணிக்க போகிறோம். அதுக்காக ரொம்ப பவுட்ராகணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் ரவை மாதிரி இருந்தாலே போதும். சேர்த்துட்டோம் இல்லையா, இதை வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம அரைச்ச பொடி எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்க்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் இருக்குல்லையா, அது அவ்வளோக்கு வந்துச்சு எனக்கு. இது தனியாக இருக்கட்டும். இப்போ அடுப்பக்கம் போகலாம். அடுப்பில் ஒரு கடை வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்போது நெய் கொஞ்சம் உருகிருச்சு. இதில் முந்திரி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபடட்டும். இந்த ஹல்வாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நெய் வந்து ஜாஸ்தி தேவையே கிடையாது. ரொம்ப கம்மியான நெய்யிலே செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹல்வா வந்து சூடாக சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக செவந்து வந்துருச்சு இல்லையா, இந்த டைமில் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்கோம். இது நல்லா உப்பி வரட்டும். பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வந்துருச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெய் வந்து இதே கடையிலே இருக்கட்டும். இப்போ எடுத்து வச்சிட்டோம் இல்லையா, இந்த நெய்யில் நம்ம அளந்து வச்சிருந்தோம் இல்லையா 1 கப் அளவுக்கு நம்ம ரஸ்க்கு போடுறோம். அதை நம்ம சேர்த்து நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. நான் ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதுலேயே நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நெய் நிறைய சேர்க்க டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து செய்கிறது வந்து கம்மியான நெய்லேயே நம்ம செய்ய போகிறோம். அதனால் வந்து நான் கம்மியான நெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள். இன்னும் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல வாசமும் வருது. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதே கடையை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே கடாய் தான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இன்னும் நீங்கள் கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணலாம். இதுக்கு மேலே ஜாஸ்தி பண்ணிடாதீங்க. அப்படி சேர்த்திங்கன்னா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ சாப்பிட முடியாது. ஏன்னா ரஸ்க்லேயே வந்து இனிப்பு இருக்கும். அதனால் நம்ம 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையே போதும். 1 கப் அளவுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை போதும். நீங்கள் 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1/2 கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துருக்கேன். தண்ணியோட அளவு மட்டும் கம்மி பண்ணிடாதீங்க. சர்க்கரையோட அளவுனா கம்மி பண்ணிக்கோங்க. தண்ணியோட அளவு மட்டும் கம்மி பண்ண வேண்டாம். சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதித்து வரணும். பிசுக்கு பதம் கூட வந்துடக்கூடாது. நல்லா கொதித்து வந்தாலே போதும். நம்ம 1/2 கம்மி பதம் 1 கம்மி பதம்லாம் தேவையே இல்லை. நம்ம குலாப் ஜாமுன்லாம் போல ஒரு பிசுக்கு பதம் அந்த பதம் கூட வரணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்தாலே போதும். இப்போது அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சிருந்தோலையே ரஸ்க்கு பொடி அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோமா, இது பாருங்கள் உடனே வந்து நல்லா கெட்டியாயிரும். அதனால் தண்ணியோட அளவு மட்டும் கம்மி பண்ணாதீங்கன்னு சொன்னேன். பாருங்கள் டக்குன்னு கெட்டியாயிடுச்சு. இன்னும் அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. நம்ம வந்து ரஸ்க் வந்து முதவே நல்லா வறுத்துட்டோம் இல்லையா, அதனால் ஒரு பச்சை வாசனையோ எந்த ஒரு மாதிரி இருக்காது. நல்லாயிருக்கும். இப்போ வாசமும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த டைமில் நான் இன்னும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தோம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். மொத்தமே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கோம். இன்னும் வேணால் நீங்கள் நெய் சேர்க்கலாம். நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் கம்மியான நெய்யிலே சேர்த்தாலுமே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த அல்வா பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடோடு சாப்பிட்டா மட்டும் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கெட்டி பட்டுரும். அதனால் வந்து நீங்கள் லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
நீங்கள் இது 2லேருந்து 3 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில். சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இது ரஸ்க் இல்லையா, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரியையும் காஞ்ச திராட்சையும், அதை வந்து சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான ரஸ்க் அல்வா ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ரெட் அல்வா செய்யணும் அப்படின்னா ப்ரெட்டை வந்து பொரிக்கணும், அப்புறம் நிறைய வேலைலாம் இருக்குது. எண்ணெய் நெய்லாம் ஜாஸ்தி தேவைப்படும். ஆனால் ரொம்ப கம்மியான நெய்லேயே ஒரு சூப்பரான ஹல்வா செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.